ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாகவே மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு அங்கேருந்து கண்டினியூவாக வந்து மார்க்கெட் ஃபால் கொடுத்துட்டு ஒரு 130 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனில் போயிட்டு ஸோ மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேயே இருந்தாங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டு ரெக்கவரி ஆகலை. முடியும் போது ஒரு 24,850 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ரவுண்டாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மார்க்கெட் டவுன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பெரிய லெவலில் ரெக்கவரி ப்ளஸ் மேலே போகாததுக்கு பாசிட்டிவாக போகாததுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலோட வார் டென்ஷன் தான். ஸோ அது பெரிய லெவல்லையும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து மார்க்கெட் வந்து பெருசாக கீழேயும் விழலை. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 24,870க்கு கீழே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து 24,750க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 750க்கு மார்க்கெட் வரல, பெரிய லெவலில் வரல. ஆல்ரெடி இங்கிருந்தே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் இருந்திருக்கு. பட் இது கீழே இருந்தால் மார்க்கெட் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம். பட் டைம் இல்லாதனால மார்க்கெட் வந்து போகல. நாளைக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, எப்படி இருக்கலாம், எந்த லெவலுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் பைஸ் அந்த மாதிரி எந்த குட் நியூஸஸ் எதுவும் வரல அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக வந்து குளோபல் நியூஸ் வந்து ஸோ ஈரான் இஸ்ரேல் வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் வந்து மார்க்கெட் இருக்கலாம். அப்படி கேப் டவுனில் இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு 24,810 24,810க்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் இமிடியேட்டாக ஒரு 24,750க்கு வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேப் டவுனில் இருந்தால் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த லெவலையும் கீழே வந்து பிரேக் பண்ணுறாங்க, 24,750யும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 24,500க்கு வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிற வியூ பார்த்தாலும் மார்க்கெட் வந்து 24,500க்கு வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்க மாதிரியுமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லையுமே வந்து மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஒருவேளை மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ் ஆகலாம் அப்படின்னா என்ன லெவலுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையரா என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 24,870க்கு மேலே 870க்கு மேலே வந்து ஒரு 1 hour மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா 70 to 80 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 1 hour வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பையராக இருக்கலாம். அப் டு இன்னைய லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைய ஹை வந்து எங்கே ஓப்பன் ஆச்சு 24,980 வரைக்கும், 24,980 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் 24,980லேருந்து 25,000 வரைக்கும் 25,000 வரைக்கும் வெயிட் பண்ணணும். 25,000க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஜோன் அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த லெவல் டார்கெட் வந்து 25,150 வந்து டார்கெட் பண்ணணும். இந்த ஜோன் அவாய்ட் பண்ணணும். இதே போல் எந்த ஜோனில் வந்து செல்லராகவும் பையராகவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24,810க்கும் ஒரு 24,880க்கும் இடையில இருக்கிறப்போ வந்து ஒரு என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து எப்போ சஸ்டெயின் ஆகுறாங்களோ பிரேக் அவுட் கொடுத்து, அதுவும் அப்சைடில் இருந்தால் ஒரு 1 hour கண்டிப்பாக வந்து சஸ்டெயின் ஆகணும். அப்படி சஸ்டெயின் ஆனால் தான் அப்சைடில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா டவுன் சைட்லையுமே வந்து மார்க்கெட் இதை வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும் போதே வந்து டவுன் சைடில் வந்து இருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட்டோட பெரிய பிக் நியூஸஸ்னால மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த லெக் உங்களால் பிடிக்க முடியாமல் போயிடும் டவுன் சைடில். பட் அதுக்காக துரத்திட்டு போய் பிடிக்காதீங்க. சேஸ் பண்ணிட்டு போய் பிடிக்கிறது எப்பயுமே ஒரு வாட்டர் ட்ரெயின்லையோ ஓடுற பஸ்லேயோ ஏறுறதுக்கு ஈக்குவல். எப்போ வேணாலும் வலிக்கிட்டு விழுந்துடலாம். அதனால் ஒரு 10:30க்கு மேலே என்ட்ரி எடுக்கிறதுனா வெயிட் பண்ணி ஒரு 1 hour எப்பயுமே மார்க்கெட் வந்து 1 hour டெய்லி வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். ப்ரைஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக வந்து ஃபாலோ இல்லை கண்டினியூவாக வந்து அப்சைடில் மூவோ வந்து பாசிட்டிவாக ஆகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக ஏறிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து
எந்த சைடுமே பிரேக் அவுட் கொடுக்காம ஒரு ரேஞ்ச் பவுண்டரியா ஒரு 1 hour வரைக்கும் மார்க்கெட் இருந்துச்சுன்னா அந்த 1 hourக்குள்ள ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். நீங்கள் அதனால ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்தாலுமே அந்த இடத்துல வந்து உங்களோட டைம் டிகேனால உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடும். அதனால ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. அப்பதான் மார்க்கெட் எந்த சைடில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியுது. காமனா வார் டென்ஷன் வேற ஏதாவது குளோபல் மூமெண்டம்னால ஏதாவது ஒரு பேட் திங் ஆர் குட் திங் நடக்கிறப்ப இதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஈஸியாக வந்து அப் சைட்லையோ டவுன் சைட்லையோ மார்க்கெட் போகும். காமன் திங் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்பயுமே இருந்துட்டு இருக்க போகிறது கிடையாது. காமனாக என்ன நடக்குமோ அதை வெயிட் பண்ணி பாருங்க. என்னதான் குளோபல் நியூஸாக இருந்தாலும் ஒரு 1 hour வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து என்ன சைடு பிரேக் அவுட் கொடுக்குது, எந்த சைடு மூவ் ஆக போகிறாங்க, யாரோட பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கா இல்லை செல்லரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து அந்த 1 hourக்குள்ள திடீர் உடனே இமிடியேட்டா வந்து அக்ரெசிவ் ட்ரேடர்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ரெசிவ் ட்ரேடர் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க இமிடியேட்டா எக்ஸிட் ஆவாங்க. அந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும். ஆக்சுவலாக வந்து ப்ரீ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன டேட்டாஸ்லாம் வந்து கரெக்டாக மீன்ஸ் ஸோ ஒரு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த மார்னிங் டைம். என்ன அப்படின்னா ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் ஆல்ரெடி மார்க்கெட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்கோ அது அந்த லிக்விடிட்டி எந்த சைடு இருக்கோ அதை ஸ்வீப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி விஷயங்களால ஒரு 1 hour இருந்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும். அப்படி சஸ்டெயின் ஆகலனாலும் பிரச்சனை கிடைக்கும். ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்காம ஒன் சைடே மார்க்கெட் போனாலும் போயிட்டு போகுது, விட்டுருங்க. அதுக்கு மேலே போன இடத்துல இருந்து எங்கே உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பிரேக் அவுட் கிடச்சி நல்ல மூவ்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. பட் மார்க்கெட் மேலே போகுதுன்னு ஓடி போயிட்டு எடுத்து தேவையில்லாமல் லாசஸ். ஓகே, நாளைக்கு நிஃப்டி என்ன லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம